ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையால் இதுவரை 13 பேர் பலி. நாடு முழுவதும் 4,50,000 பேர் பாதிப்பு. சொலிசிட்டர் ஜெனரலாக விராஜ் தயாரத்ன நியமனம். அம்பாறை உளவு இயந்திர விபத்து, அதிபர் மற்றும் 4 பேர் கைது. புதிதாக நியமனம் பெற்றுள்ள தூதுவர்கள் ஜனாதிபதியிடம் நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். வெள்ளை வேன் சம்பவம், முன்னாள் அமைச்சர் ராஜித விடுதலை. உள்நாட்டுச் செய்திகள். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலவும் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இன்றைய நாளின் பின்னர் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நிலவும் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையானது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நேற்று இரவு 11:30 மணியளவில் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன்துறைக்கு கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தில் சில இடங்களில் அதிகபட்சம் 100 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தர, மாத்தள மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மழை அல்லது இரவு வேளையின் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, கிழக்கு, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இடி மற்றும் மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். சீரற்ற காலநிலையால் 24 மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 23 மாவட்டங்களை சேர்ந்த 1,31,110 குடும்பங்களுக்குட்பட்ட 4,41,590 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தங்களில் இதுவரை 13 பேர் பலியாகியுள்ளதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக 122 வீடுகள் முழுமையாகவும் 1952 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக அம்பாறை மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 43,631 குடும்பங்களைச் சேர்ந்த 1,49,491 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவலி கங்கை, எடஹோயா, தெதுருவோயா மற்றும் முந்தனியாறு ஆகிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 48 மணித்தியாலயங்களுக்கு நீடிக்க தீர்மானித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஆறுகளை அண்மித்த தாழ் நிலங்களில் வசிக்கும் மக்கள் இவ்விடயம் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் அவ்விடங்களின் ஊடாக பயணிக்கும் மக்களும் மிக அவதானமாக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் நீர்ப்பாசன பொறியியலாளர் GWA சகுரா தில்தார தெரிவித்தார். இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக 9 மாவட்டங்களில் உள்ள 70 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்ட மண் சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. கண்டி, கேகல்லை, மாத்தளை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 25 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு சிவப்பு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் மெததுமர, உடுதுமர, உடுநுவர, தொழுவ, பாலஹேவாயட்ட, ஆரிஸ்பத்துவ, பாத்ததுமர, யட்டினுவர, தெல்தொட்ட, கங்கவட்ட, உடப்பலாத்த ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கேகல்லை மாவட்டத்தில் அரநாயக்க, மாவனல்ல, யட்டியந்தொட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், மாத்தளை மாவட்டத்தில் உக்குவல, அம்பன்கங்கை, நாவல, வில்கமுவ, யட்டவத்த, பல்லேபுல, மாத்தல, ரத்தொட்ட, லக்கல, பல்லேகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் வளப்பண பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 3183 இராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்காக 239 படகுகள், 111 யூனிகார்ன் வாகனங்கள், 40 உளவு இயந்திரங்கள் மற்றும் 64 லாரிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 விமானங்கள் மற்றும் 8 ஆளில்லா விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று முதல் மழையுடனான வானிலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக சேதமடைந்த வீதிகளை புனரமைப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இன்று காலை 10 மணி வரை நிலவரப்படி 344 குடும்பங்களைச் சேர்ந்த 1297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்தார். சீரற்ற வானிலை காரணமாக 204 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 117 குடும்பங்களைச் சேர்ந்த 462 பேர் 9 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நுவரெலியா கந்தப்பல கோட்லாஜ் தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் காரணமாக 32 குடும்பங்களைச் சேர்ந்த 153 பேர் குறித்த தோட்டத்தில் சமரில் பாடசாலையில் அமைந்துள்ள பாதுகாப்பான முகாமில் தங்கியுள்ளனர். மேலும் கந்தப்பல கோங்கோடியா தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் காரணமாக 14 குடும்பங்களைச் சேர்ந்த 54 பேர் ஆலயத்தில் உள்ள பாதுகாப்பான முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வலப்பன குருதுவோயா அல்மா பாலர் பாடசாலையில் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 60 பேர் தங்கியுள்ளனர். மேலும் கொத்மல டன்சின் கொரஞ்சி பாடசாலையில் உள்ள பாதுகாப்பான முகாமில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 36 பேர் தங்கியுள்ளனர். ஹங்குராங்கெத்த திகலஹின்ன சனசமூக மண்டபம் மற்றும் ஓப் மத்திய பிரிவு தோட்ட கட்டிடத்தில் 2 பாதுகாப்பு முகாம்களும், திலகையின்ன சனசமூக மண்டபத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும், ஹோப் மத்திய பிரிவு தோட்ட கட்டிடத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேரும் தங்கியுள்ளனர். தலவாக்கெல அக்கரப்பத்தன போர்ட்மோர் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முகாமில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 34 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பான முறையில் உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். அத்துடன் நுவரெலியா கம்பள பிரதான வீதியின் கரண்டிஹெல்ல, லப்புகல மற்றும் ஏனைய பிரதேசங்களில் உள்ள பிரதான வீதிகளில் மண் சரிந்து விழுந்த இடங்களிலிருந்தும் மண் அகற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்திலிருந்து பெலியத்த நோக்கி பயணித்த ரஜரட்ட ரஜினி ரயில் இன்று காலை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கும் தலைமை செயலக ரயில் நிலையத்திற்கும் இடையில் தடம் புரண்டது. இன்று காலை 11:10 மணியளவிலே இந்த ரயில் தடம் புரண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ரயிலின் என்ஜின் பகுதி தடம் புரண்டுள்ள நிலையில் ரயில் பாதையும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கலாவோயா ஆற்றுப்படுக்கைக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் இந்த நிலைமையை மிகுந்த அவதானத்துடன் கையாளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் அப்பகுதிகளை கடந்து செல்லும் வீதிகளில், கிளை வீதிகளிலும் பயணிக்கும் வாகன சாரதிகள் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது குறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் 4 நாட்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி அன்று கிட்டங்கி ஆற்றுக்கு குறுக்காக பயணம் செய்த 48 வயது மதிக்கத்தக்க கூலி தொழிலாளியான குறித்த நபர் வெள்ள நீரினால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் 4 நாட்களாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த இலங்கை கடற்படையினர் இன்று திரவந்தியமேடு பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் குறித்த நபரின் சடலத்தை மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் ஆரம்பத்தில் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை. பின்னர் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்து செல்லப்பட்டிருந்தது.
அங்கு சடலத்தை அவரின் உறவினர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர். கல்முனை பாண்டிருப்பு பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய நாகலிங்கம் சுரேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சடலம் மீதான மேலதிக நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். சீரற்ற காலநிலையால் தடைப்பட்டிருந்த கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதி போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் பங்களிப்புடன் 3 நாட்களுக்கு பிறகு இந்த பாதை திறக்கப்பட்டது. மகாவலி கங்கைக்கு அருகில் அமைந்துள்ள சோமாவதி புனித பூமி பகுதி மற்றும் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளது. பொலனறுவ பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமுக்கு சென்று பிரதியமைச்சர் டிபி சரத் நலன் விசாரித்தார். சீரற்ற வானிலை காரணமாக வவுனியாவில் 770 குளங்கள் பெருக்கெடுத்ததால் பல பிரதேசங்கள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள மருதங்கேணி பாலம் உடையும் தருவாயில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜாங்கன நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகளும் தொடர்ந்தும் திறந்த நிலையில் உள்ளது. மத்திய மாகாணத்தில் பெய்து வரும் மழை காரணமாக விமல சுரேந்திர மற்றும் நார்டன் பிரிட்ஜ் ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. காசல்ட்ரி மற்றும் மௌசாகல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகிறது. மகாவலி அதிகார சபையின் கீழ் உள்ள சகல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நாவலப்பிட்டி துலஸ்பாகே வீதியில் பாரிய மண்மேடு ஒன்றுடன் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் அவ்வீதியின் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். இந்த வீதியின் வெளிகொடவத்த பகுதியில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் மண்மேடு சரிந்து விழுந்தது. மேலும் மண்மேடுகளுடன் சேர்ந்து மரங்களும் மின் கம்பிகள் மீது விழுந்துள்ளதால் நாவலப்பிட்டியின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற வானிலை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள அம்பாறை மாவட்டத்திற்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். அதே நேரம் சீரற்ற காலநிலையால் வெண்ணப்புவ தொடக்கம் கட்பிட்டி வரையான கரையோர பகுதிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனமழை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்றுள்ள 9 தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர் ஒருவரும் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். அதன்படி புர்கினா பாசோ, பாஸ்னியா மற்றும் எர்செகோவினா, அசர்பைஜான் குடியரசு, ஜார்ஜியா, பெலருஸ் குடியரசு, ஆர்மேனியா குடியரசு, ஸ்பானிய குடியரசு, கொங்கோ குடியரசு மற்றும் கினியா குடியரசு ஆகியவற்றின் புதிய தூதுவர்களும் கென்யாவின் புதிய உயர்ஸ்தானிகரும் இவ்வாறு நியமனம் பெற்றுள்ளனர். தொற்றா நோய்களை முன்கூட்டியே கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் அலுவலகத்தினால் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற்றது. தொற்றா நோய்களை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் அவற்றுக்கு முன்கூட்டியே தயாராக இருத்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை பிரதமர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்தது. ஆரோக்கியமான தேசத்திற்கு ஆரோக்கியமான தொழிற்படை என்ற கருப்பொருளின் கீழ் தொற்றா நோய்களை முன்கூட்டியே கண்டறிவதற்கான சுகாதார நிகழ்ச்சி திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரியவின் பங்கு பெற்றுதலுடன் அலரி மாளிகையில் நேற்று இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. சிறுநீரக இரத்த பரிசோதனை, இரத்த சர்க்கரை பரிசோதனை, கொலஸ்ட்ரால் பரிசோதனை, பல் பரிசோதனை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை என பல மேற்கத்திய மற்றும் சுதேச மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளும் வாய்ப்புகள் இங்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்புதந்தரி, மேலதிக செயலாளர் ஹர்ஷ விஜேந்திர, மஹிந்த குணரத்ன உட்பட பெருமளவானோர் கலந்து கொண்டனர். சொலிசிட்டர் ஜெனரலாக ஜனாதிபதி சட்டத்தரணி விராஜ் தயாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன்பு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றியுள்ளார். ஜனவரி 2020 முதல் ஜனவரி 2023 வரை இவர் இலங்கையின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவராக பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. அம்பார காரைத்தீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மதரசா பாடசாலையின் அதிபர், ஆசிரியர் மற்றும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 26ஆம் தேதி மதரசா பாடசாலை முடிந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் வீட்டிற்கு செல்ல பஸ் இல்லாததால் தலைமை ஆசிரியர் குறித்த உளவு இயந்திரத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தியதோடு அதற்காக பணமும் செலுத்தியுள்ளமை
தெரிய வந்துள்ளது. வெள்ளம் காரணமாக குறித்த வீதியில் பஸ் சேவைகள் இடம்பெறவில்லை என்பதும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் பணத்திற்காக பயணிகளை ஏற்றிச் செல்லும் உளவு இயந்திரங்களை பிள்ளைகளை அவர்களது வீடுகளுக்கு அழைத்துச் செல்லுமாறு அதிபர் பணிப்புரை வழங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் குழந்தைகளை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என இராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தமை மேலும் தெரிய வந்துள்ளது. 11 மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இதுவரை 5 மாணவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு மாணவனை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர உளவு இயந்திர சாரதி மற்றும் ஒருவரின் சடலம் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வெள்ளை வேன் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது வெள்ளை வேன்களில் ஆட்கள் கடத்தப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கூட்டாபய ராஜபக்சவுக்கு அவமதிப்பு ஏற்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு அமைய இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசாங்க இந்த தீர்ப்பை வழங்கினார். 2019 ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாக்குதல், ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய ஊழல் செயலை செய்தமை தொடர்பில் தண்டனை சட்டத்தின் கீழ் பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன மற்றும் அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது ரூமி ஆகியோர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. விளையாட்டு நிறுவனங்களில் இடம்பெறும் மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் நேரடியாக தெரிவிக்குமாறு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில்குமார கமகே பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். சுகதாச தேசிய விளையாட்டு வளாக அதிகார சபையில் நேற்று காலை ஆய்வை மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரட்ன, இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் கமகே இவ்வாறு தெரிவித்திருந்தார். அரசியல் தொடர்புகள் மற்றும் கடந்த கால குறைபாடுகளை விட்டுவிட்டு முன்னேறுவோம். எனினும் நடந்துள்ள மோசடி மற்றும் ஊழல்களை நாம் புறக்கணிக்க முடியாது. ஊழல் மற்றும் முறைகேடுகள் இல்லாத கருணையுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம். நிறுவனங்களுக்குள் நடைபெறும் ஊழல் நடவடிக்கைகள் குறித்து எங்களிடம் நேரடியாக புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களில் உயர் அதிகாரிகள் அல்லது அமைச்சர்களின் தலையீடு காரணமாக இது சாத்தியமில்லாமல் இருந்திருக்கலாம். இப்போது அத்தகைய தடைகள் இல்லை. எங்களோடு கைகோர்க்க தயங்காதீர்கள். போதைப்பொருள் பாவனை, குடியேற்றம் மற்றும் வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு போன்ற இளைய தலைமுறையினரை பாதிக்கும் முக்கியமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அமைச்சின் அர்ப்பணிப்பை அவர் மேலும் வலியுறுத்தினார். சுகதாச விளையாட்டு வளாக அதிகார சபையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர் இந்த இலக்குகளை அடைவதில் அது ஒரு முக்கிய பங்கை வகிக்க முடியும் என்று கூறினார். நாங்கள் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளோம் மற்றும் குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்டகால தேசிய திட்டங்களை நோக்கி செயல்படுகிறோம். ஒற்றுமையை ஊக்குவிப்பதற்கும் இலங்கையின் சர்வதேச வெற்றியை முன்னெடுப்பதற்கும் விளையாட்டு முக்கிய பங்கை வகிக்க முடியும் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். நடவடிக்கையான புனர் நிர்மாண பணிகளில் ஈடுபடுகின்ற போது முன்னர் போன்று அங்கு ஒரு அனுமதி பெறுவதற்கு, இங்கு அனுமதி பெறுவதற்கு, இன்னும் ஒரு இடத்தில் அனுமதி பெறுவதற்கு அங்கங்கு அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலத்தில் கிணறுகள் சுத்தம் செய்வதிலிருந்து அனைத்து வேலைகளையும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்தால் அல்லது இராணுவத்தின் உதவிகளை பெற்றுக்கொண்டு அனைத்தையும் முன்னெடுத்து உண்மையிலே ஒரு சீரான யாழ்ப்பாணமாக மாற்றுகின்ற நடவடிக்கைக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜ் அவர்கள் நடமாடு வைத்திய சேவையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்றும் கூட என்னிடம் கேட்டால் கொழும்பில் இருந்து 100க்கு அதிகமான மருத்துவர்கள் இங்கு வந்து இலவச வைத்திய முகாம்களை நடத்துவதற்கு இணைந்திருக்கின்றார்கள். அதனால் எதிர்வரும் காலங்களில், எதிர்வரும் வாரங்களில் விசேடமாக இங்கு இருக்கின்ற சுகாதாரத்துறையினரோடு பேசிக்கொண்டு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள்.
இலங்கை கொடியுடன் 2 படகுகளிலிருந்து 500 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத் என்ற போதைப்பொருளுடன் சிலர் கைது செய்யப்பட்டதாக இந்திய கடற்படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அரபிக்கடலில் பயணித்த குறித்த 2 படகுகளும் இந்தியா மற்றும் இலங்கை கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருள் தொகை மற்றும் 2 படகுகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலிய பாராளுமன்றம் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டத்தை நிறைவேற்றியது. இச்சட்டத்திற்கு 102 வாக்குகள் ஆதரவாகவும் 13 வாக்குகள் எதிராகவும் கிடைத்தன. சட்டத்தை மீறுவோருக்கு 50 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படும். பிரதமர் ஆண்டனி அல்பான்சிஸின் ஆலோசனை பேரில் அனைத்து மாகாணங்களும் சட்டத்திற்கு ஒத்துழைப்பு தெரிவித்துள்ளன. வெனிசுலாவில் அமெரிக்க பொருளாதார தடைகளை ஆதரிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை அமுல்படுத்தும் நடவடிக்கைக்கு அந்த நாட்டு சட்டம் இயற்றுபவர்கள் அனுமதி அளித்துள்ளனர். இதன்படி வெனிசுலாவின் தேசிய சட்டமன்றம் சைமன் பாலிவர் லிபரேட்டர் சட்டத்தினை நேற்று நிறைவேற்றியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சட்டத்தின்படி வெனிசுலாவுக்கு எதிரான அமெரிக்க பொருளாதார தடைகளை ஆதரிக்கும் அதிகாரிகள் 60 ஆண்டுகள் வரை பதவியில் இருப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. வெனிசுலாவில் அமெரிக்க பொருளாதார தடைகளை ஊக்குவித்தல், தூண்டுதல், உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு 25 முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என கூறப்படுகிறது. அத்துடன் வெனிசுலாவில் அமெரிக்க பொருளாதார தடைகளை ஆதரிக்கும் ஒளிபரப்பு ஊடகங்களை முடக்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவில் பெய்து வரும் அதிக கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு சிலர் மரணமடைந்துள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதிகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த மாதங்களில் உலகம் முழுவதும் பல இடங்களில் அதிகளவு மழை பெய்யும். இந்தியாவில் கூட பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. மேலும் லா நீனா நிகழ்வு காரணமாக இந்த ஆண்டு இந்தியா உட்பட சில நாடுகளில் அதிகளவு குளிர் இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. வியாழனன்று காசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 42 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகளின் பாலஸ்தீன அகதிகள் அமைப்பின் தலைவர் பிலிப் வியாழனன்று காசாவில் கொல்லப்பட்டவர்களில் குறைந்தது 70% பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் கூறினார். கடந்த 7 வாரங்களாக காசாவின் வடக்கு விளிம்பில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் 1,30,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவில் சிறுவர் இல்லத்தில் பணியாற்றிய நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 தொடக்கம் 7 வரையான 70 குழந்தைகளை தான் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக 47 வயதுடைய நபர் தனது குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளார். உக்ரைனின் மின் நிலையங்கள் மீது ரஷ்யா குண்டுகளை வீசி தாக்கியுள்ளது. Tu-95 ரக குண்டுகளை ரஷ்யா வீசப்போவது தொடர்பாக நாடு முழுவதும் வான்வெளி தாக்குதல் தொடர்பான எச்சரிக்கையை உக்ரைன் விடுத்திருந்தது. உக்ரைன் மீதான இந்த கிளஸ்டர் குண்டு வீச்சில் மின் உற்பத்தி நிலையங்கள் பல முற்றாக செயலிழந்ததால் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்பு குறித்து இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டம் இன்று டர்பனில் நடைபெற்று வருகின்றது. குளிர்பான இடைவேளைக்காக ஆட்டம் நிறுத்தப்பட்ட வேளையில் தென்னாப்பிரிக்கா அணி 307 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 103 ஓட்டங்களுடனும் டெம்பா பெஹுமா 98 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர். ஏற்கனவே முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி 191 ஓட்டங்களையும் இலங்கை அணி முதலாவது இன்னிங்ஸுக்காக 42 ஓட்டங்களையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாணய மாற்று வீதம்.
ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.